ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனல் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். காஃபி ப்ரிப்பேர் பண்ணுற சுச்சுவேஷன். பாலை காய்ச்சி கொதிக்க வை, ஒரு கப்பில் ஊற்று, காஃபி பவுடர் போடு, சுகர் ஆட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. நீ கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போ, அங்கே தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும், அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த தமிழ் வாக்கியம் பாருங்களேன். நீ கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போய் இந்த சான்றிதழ் வாங்க அப்ளை பண்ணு. இது கேள்வி வாக்கியமா, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற வாக்கியமா, சாதாரண விஷயம் சொல்லும் வாக்கியமா, இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷனா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அங்கே போ, இங்கே போ, இதை செய் அப்படின்னு சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கிலீஷில் இதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னது? ஆர்டர் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போ, இது எப்படி சொல்கிறது? கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ். இது ஈஸி தானே, இந்த வாக்கியம் உருவாக்கலாம். இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸ்கூலுக்கு போ, கோ டு ஸ்கூல். காலேஜுக்கு போ, கோ டு காலேஜ். இப்போ மேலே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை பாருங்களேன். நீ கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போய் இந்த சான்றிதழ் வாங்க அப்ளை பண்ணு. இந்த அப்ளை பண்ணுங்கிறத அப்ளை அப்படின்னு தான் சொல்லணும். கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் அப்ளை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் இது. இதை கொஞ்சம் மாற்றுவோமா? கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேளு. பாருங்களேன், கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் ஆஸ்க்னா கேட்குறது, அண்ட் ஆஸ்க் ஹவு டு அப்ளை. கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் ஆஸ்க் ஹவு டு அப்ளை. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீ மேக்ஸ் லெக்சரர்கிட்ட போய் எப்படி இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுன்னு கேளு. கோ டு மேக்ஸ் லெக்சரர், இல்லைன்னா கோ அண்ட் மீட் மேக்ஸ் லெக்சரர் அண்ட் ஆஸ்க் ஹவு டு சால்வ் திஸ் சம். அந்த ரூமிலிருந்து பேப்பரை கொண்டு வா. பிரிங் பேப்பர் ஃப்ரம் த ரூம். இப்போ மறுபடியும் அந்த பழைய சுச்சுவேஷனுக்கு வருவோம். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கி அதனை கவனமாக நிரப்பு. இப்போ வாங்குறதுக்கு என்னது இங்கிலீஷில்? காசு கொடுத்து வாங்குறதுன்னா பை, பியூஐ. சும்மா வாங்குறது அப்படின்னா கெட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபில். இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி கெட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபில் கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கி அதனை கவனமாக நிரப்பு. கெட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபில் கேர்ஃபுல்லி. எல்லா சென்டென்ஸுமே, இப்போ நம்ம பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்கும். சரியான விவரங்களை நிரப்பு, தப்பான ஒரு விவரங்களை கொடுத்து விடாதே. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான விவரங்களை நிரப்பு, ஃபில், நிரப்புதல், ஃபில் கரெக்ட் டீட்டெயில்ஸ். வேர்பில் ஆரம்பிக்குதா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், டோன்ட் கிவ் ராங் டீட்டெயில்ஸ். டோன்ட் அப்படிங்கிறது வேர்ப். இப்போ இதுவரையும் பார்த்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் அப்ளை. கெட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபில் கேர்ஃபுல்லி. ஃபில் கரெக்ட் டீட்டெயில்ஸ், டோன்ட் கிவ் ராங் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா சென்டென்சஸையும் பாருங்கள், வேர்பில் ஆரம்பிக்குது. இப்போ இந்த வார்த்தைகளை எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். அந்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து விடு. இப்போ அந்த விண்ணப்ப படிவத்துடன் இது எப்படி சொல்கிறது? த அப்ளிகேஷன் ஃபார்ம், இல்லைன்னா தேட் அப்ளிகேஷன் ஃபார்ம். தேவையான சான்றிதழ்கள், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தேவையான சான்றிதழ்கள். நெசசரி சர்டிஃபிகேட்ஸ், இல்லைன்னா ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்ஸ். சான்றிதழ்களின் நகல்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். சான்றிதழ்களின் நகல்கள். இந்த சான்றிதழ்கள் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ், நகல்கள் அப்படின்னா ஜெராக்ஸ். இந்த ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவோம்ல, ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்கிறத விட ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, சர்டிஃபிகேட் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படி சொல்லலாம், இல்லைன்னா ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்களின் நகல்கள். இப்போ இணைக்கவும், இணைத்து விடு, அட்டாச் அப்படிங்கிற வார்த்தையே போதும். இப்போ இந்த மேலே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை சொல்லலாமா? அந்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து விடு. கீழே இருக்கிற அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அட்டாச் required photocopies of certificates with the application form.
அட்டாச் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கமாண்ட் பண்ணுற மாதிரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. அப்போ அட்டாச்சுங்கிறது வேர்பு. ஓகே, வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? அட்டாச் த சர்டிஃபிகேட் ஃபோட்டோ காப்பீஸ் வித் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இந்த 2 டைப்பில் நம்ம சொல்லலாம். இன்னும் வேறு விதங்கள்லையும் சொல்லலாம். அதாவது இங்கே நான் லாங் சென்டென்சஸாக கொடுத்துருக்குறேன். 2 சென்டென்சஸையும் பாருங்கள், லாங் சென்டென்சஸ். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அரேஞ்ச் ஆல் த ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்ஸ். ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோ. டேக் ஃபோட்டோ காப்பீஸ். ஃபோட்டோ காப்பி எடு, நகல்கள் எடு. அட்டாச் தம் வித் தி அப்ளிகேஷன். எல்லாத்தையுமே அப்ளிகேஷனோட விண்ணப்ப படிவத்தோட அட்டாச் பண்ணு. இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான். கோ டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் அப்ளை. கெட் an application form and fill carefully. Fill correct details. Don't give wrong details. Attach the certificate photocopies with the application form. ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். 100 ரூபாய் கட்டணம் செலுத்து. செலுத்தியதற்கு ரசீதை பெற்றுக்கொள். ரசீது எண்ணை விண்ணப்ப படிவத்தில் நிரப்பு. பே 100 rupees. சிம்பிளான சென்டென்ஸ் தான். வேர்பும் ஆப்ஜெக்டும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, பே அப்படிங்கிறது வேர்ப், 100 rupees அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இது நம்ம அசர்ட்டிவ் சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா யூ பே 100 rupees அப்படி சொல்லணும். இந்த யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் கொண்டு வரணும். ஆனால் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இந்த யூ வராது. ஆனால் யூவை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பே 100 rupees. 100 ரூபாய் கட்டணம் செலுத்து. செலுத்தியதற்கு ரசீதை பெற்றுக்கொள். இந்த ரசீதுக்கு வந்து RECEIPT, ரிசிப்ட் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பி சவுண்டு வரக்கூடாது. ஓகே, அது சைலண்ட். ரிசீட், அவ்வளோதான். ஸோ கெட் த ரிசீட். ஃபில் த ரிசீட் நம்பர் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுவே ஒரு லாங் சென்டென்ஸாக சொல்லாமல் ஆஃப்டர் பேயிங் 100 rupees ஃபீ ஃபில் த ரிசீட் நம்பர் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் தட் யூ ரிசீவ்ட். ஒரே சென்டென்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாங் சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சொல்ல போகிறீங்க, காஃபி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ண போகிறீங்க. இதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ காஃபி மேக் பண்ணுறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இங்கே இருக்கிற எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். பாயில் மில்க். டேக் 2 spoons ஆஃப் காஃபி பவுடர் இன் அ கப். கப்பில் 2 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோ. ஆட் 1 spoon ஆஃப் சுகர். 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணு. நவ் போர்னா ஊற்றுறது. நவ் போர் த மில்க் இன் தி கப் அண்ட் மிக்ஸ் வெல். சர்வ் ஹாட். இதே மாதிரி அரிசியுடன் வெல்லத்தை சேர்த்து, இந்த வெல்லம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு யோசிங்க, இல்லைன்னா டிக்ஷனரி பாருங்கள். சேர்த்து வேக வை. அதில் நெய் ஊற்று, முந்திரி பருப்பு மற்றும் ஏலக்காயை சேர். இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் அதோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.